சிம்ம ராசி ராசி சக்கரத்தில் ஐந்தாவதாக வரக்கூடிய ராசி. சூரியனை அதிபதியாக கொண்ட ராசி. நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ராசி. ஸ்திர ராசி. சிங்கத்தின் தன்மை போல இவங்களுக்கு தலைமை பொறுப்பு, கம்பீரம், தைரியம், சுயமரியாதை இது எல்லாமே இவங்களை தேடி வரும். நல்ல ஒரு தாராள குணம் படைத்த ஒரு கருணை வள்ளல் அப்படின்னு கூட இந்த சிம்மராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகமே சூரியன். சூரியன் எப்படி நவகிரகங்களுடைய ராஜாவாக இருக்காரோ அது மாதிரி தான் எல்லாருக்கும் மாறி வழங்கக்கூடிய ஒரு வள்ளலாக இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அங்க அமைப்பில் பார்க்கும்போது அடிவயிறு, இதயத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி நம்மளுடைய சிம்ம ராசி. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் இவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் வருகின்ற நாட்களில் இவங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரிலேஷன் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய சிம்மராசி அன்பர்கள் பிறப்பிலேயே பார்த்திங்கன்னா அந்த தலைமை தாங்கும் குணம் படைத்தவங்களாக இருப்பாங்க. ஒரு 10 குழந்தை விளையாண்டுட்டு இருந்ததுன்னா கூட நீங்களே பாருங்களேன், பக்கத்தில் ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் உங்களுடைய உறவுகளுடைய குழந்தைகள் கூட இருக்குது, அதுவும் சிம்மராசி குழந்தையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 10 குழந்தைகள் விளையாண்டுட்டு இருக்கும்போது இந்த தலைமை தாங்குகிற குழந்தை பார்த்திங்கன்னா சிம்மராசி குழந்தையாக தான் இருக்கும். அப்படி யாராவது பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இவங்களுடைய தைரியத்தை அடிச்சிக்கவே முடியாது. சிங்கம் எப்படி வசித்தா தான் இறை தேடுமோ அந்த மாதிரி தான் எல்லா நேரத்துலையும் உங்களுடைய தைரியத்தை நம்ம இப்போ எதிர்பார்க்கவே முடியாது. எப்பயாவது ஒரு டைம் ஏதாவது ஒரு முக்கியமான தருணங்களில் அந்த தைரியம் எல்லாருடைய கண்லேயும் வெளிப்படும். பிடிவாத குணம் கொஞ்சம் இவங்களுக்கு இருக்கும். தன்னுடைய பேச்சு கரெக்டு, நான் பேசுகிறது கரெக்டு, நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல வாதாடக்கூடியவங்களாகவும் இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். தேவைக்கேற்ப தன்னுடைய தைரியத்தை வெளிப்படுத்துவாங்க. நல்ல ஒரு கம்பீரமான பேச்சாற்றல் உடையவங்க. இவங்க பேசுனாங்க அப்படின்னா அப்படி கணீர்னு கேட்கும். வீட்டிலே கூட இந்த சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பேச்சு பார்த்திங்கன்னா 2 வீடு தள்ளியாவது கேட்கும். அந்த மாதிரி தான் பேசுவாங்க. சிங்கம் எப்படி கட்சித்து அந்த ஏரியா ஃபுல்லாக காடு ஃபுல்லாக கேட்குதோ அந்த மாதிரி தான் இவங்களுடைய பேச்சு பார்த்திங்கன்னா அப்படி கணீர்னு கேட்கும். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த சிம்மராசி அன்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இவங்க ஒரு சுயமரியாதை விரும்பிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த இடத்துலையுமே தன்னுடைய இமேஜ் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இவங்களுடைய சொல், செயல், பேச்சு எல்லாமே ஒரு குறிக்கோளை நோக்கி தான் இருக்கும். சொல்கிறத தான் செய்வாங்க, செய்கிறத தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒன்று தாங்கிட்ட இருக்கிறத அப்படியே மாறி வழங்குவாங்க. தாராள குணம், தயாள குணம் எல்லாமே இந்த சிம்மராசி என்பவர்கிட்ட இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய பேச்சு எப்படி இருக்குன்னா எல்லாத்தையும் கவர்ந்து இழுக்கிற மாதிரி தான் இவங்களுடைய பேச்சு இருக்கும். ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க, ரொம்ப உண்மையாக இருப்பாங்க. உண்மையான அன்பு 12 ராசிகள்லேயே ரொம்ப உண்மையான ஒரு தூய அன்பை தரக்கூடியவங்க தான் இந்த சிம்மராசி என்பர்கள். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். ஒரு சில பரிகாரங்களையும் இந்த வீடியோவோட இறுதியில் சொல்லியிருக்கோம். அதையும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இருளில் இருந்த உங்களுடைய வாழ்க்கையை வருகின்ற நாட்களில் ஒரு பிரைட்டாக ஒரு வெளிச்சம் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வருகின்ற நாட்களில் ஒரு வெளிச்சத்தை நோக்கி நீங்கள் இந்த காலகட்டத்தில் பயணிச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா இதுனா வரைக்கும் கடந்த ஓராண்டுகளாகவே உங்களுடைய வாழ்க்கை ஒரு இருளில் தான் போயிட்டுருக்கு, பயணமாயிட்டுருக்கு. இன்னுமே அந்த வெளிச்சம் அங்கே தெரியுது. பக்கமாக வந்துட்டோம், ஒரு 70-80% வந்துட்டோம். இன்னும் ஒரு 20% வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கடந்த ஓராண்டுகளாகவே நிறைய பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. நிறைய இடமாற்றம், குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன தொந்தரவு, பிரச்சனைகள் இது எல்லாமே கடந்த ஓராண்டுகளாகவே நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் அனுபவிச்சுட்ருக்காங்க. வருகின்ற நாட்களில் அது எல்லாமே மாறும். இந்த கவலைப்பட்ட காலமெல்லாம் வருகின்ற நாட்களில் மாறப்போகுது. ஆரோக்கிய ரீதியாக இருந்த தொந்தரவுகளும் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக போகுது. முக்கியமாக உங்களுடைய பிள்ளைகள் பொறுப்பாக நடந்துப்பாங்க. குடும்ப உறவுகளும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க. ஏன்னா கடந்த ஓராண்டுகளாகவே நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, வீட்டில் இருக்க குடும்ப உறவுகள் உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று சொல்லும். யாருமே உங்களுடைய பேச்சை கேட்டு நடந்திருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அவ்வளோ டென்ஷன், மன அழுத்தம், மனக்குழப்பம் இது எல்லாமே கடந்த ஓராண்டுகளாக நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. வருகின்ற நாட்களில் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். குடும்ப உறவுகள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கும். பிள்ளைங்க கூட உங்களுடைய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க. அதனால் வருகின்ற நாட்கள் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு கடந்த ஓராண்டுகளாக இருந்த பிரச்சனை சரியாக போகுது. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம்.
மூத்த சகோதரரால் சகோதரிகளால் இருந்த பிரச்சனைகள் சரியாகி அவங்க மூலிமா சில உதவிகளும் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடந்த ஓராண்டுகளாக சொத்து சம்பந்தமான பிரச்சனை வீட்டுக்குள்ளே ஒரு வாக்குவாதமாகவே போயிட்டு இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் அந்த பிரச்சனையெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாக போகுது. புதுசாக வண்டி வாகனம் வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் குரு பெயர்ச்சி நடைபெறுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேன்மையை இந்த சிம்மராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கடந்த ஓராண்டுகளாக இருந்த அந்த பணப்பற்றாக்குறை நீங்கும். கடனில் இருந்தவங்களாம் அந்த கடனெல்லாம் கட்டிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வருகின்ற நாட்களில் வாழ போகிறாங்க. திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் கைகூடி வரும். குறிப்பாக உங்களுடைய குழந்தைகளுக்கு பெண்ணுக்கோ ஆணுக்கோ வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான யோகம் இருக்குது. ஏன்னா தனக்காரகன் ராசிக்கு வரும்போது நல்ல ஒரு மேன்மை சாதகமான பலன்கள்லாம் கூடி வரும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. குரு அருள் இல்லைன்னா மற்ற எந்த அருளும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. குருவோடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தேவையில்லாத விஷயங்கள்லாம் உங்களை விட்டு விலக போகுது. நிறைய சுபகாரியங்கள் சுப செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். குலதெய்வத்தோட பிரார்த்தனையை இந்த காலகட்டத்தில் மறக்காமல் நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் சரியாகி மனதில் ஒரு நிம்மதி பிறக்கும். மறக்காமல் குலதெய்வத்தோடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் இந்த சிம்மராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உடல் சோர்வு, மனசோர்வு, மன உளைச்சல் இதெல்லாம் சரியாகணும்னா இதை ஒன்று செஞ்சு பாருங்கள். பணவரவு ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது வருகின்ற நாட்களில் அப்படின்னே சொல்லலாம். ராகு பகவான் 7ஆம் வீட்லேயும் கேது தொடர்ந்து ராசிக்குள்ளேயும் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து மோதல்கள் அப்பப்போ வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக தான் போகணும். இந்த காலகட்டத்தில் மகான்களுடைய ஆசையும் சித்தர்களுடைய ஆசையும் கிடைத்தது அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு வெற்றியாக அமையணும் அப்படின்னா முடிந்தால் மகான்களை தேடி போய் தரிசிங்க. சித்தர்களுடைய ஆசி கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் அந்த இடத்துக்கு போய் அவங்கக்கிட்ட ஆசி வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ராகு 6ஆம் வீட்லேயும் கேது 12ஆம் வீட்டுக்கும் வரும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே டோட்டலாக மாறும். இந்த 2027 4ஆம் மாதத்தில் தான் இது நடக்கும். ஓரளவுக்கு சாதகமான பலன் அதுக்கப்புறம் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் போராட்டமான நிலை தான். சனி பகவான் 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஒரு சில இடத்துல வீண் வாக்குவாதம், ஒரு வரட்டு கௌரவத்திற்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. உன்னால் முடியாது அப்படின்னு குடும்ப உறவுகள்லாம் ஒரு பக்கம் தடுக்கும். ஆனாலும் என்னால் முடியும், நான் இதை செஞ்சு தான் ஆவேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களில் நீங்கள் இறங்குவீங்க. அதனால் கொஞ்சம் செலவுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். மனைவி கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. தேவையில்லாத வாக்குவாதம் பெருசாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் வாழ்க்கை துணைக்கு ஏதாவது சின்னதாக அறுவை சிகிச்சையோ அல்லது மருத்துவ செலவோ செய்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. சில சமயம் கொஞ்சம் வார்த்தை தடிப்பாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சின்ன பிரச்சனை பெருசாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் அனுசரணையாக அந்த காலகட்டத்தில் இருக்கிறது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையும் முக்கியமான முடிவு எடுக்கும்போது மற்றவங்கக்கிட்ட குடும்ப உறவுங்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு இந்த காலகட்டத்தில் எடுங்க. ஏன்னா ராசிக்குள்ளேயே கேது இருக்கிறதுனால கொஞ்சம் பக்குவமாக நீங்கள் முடிவு எடுக்க முடியாத தடுமாறுவீங்க. ஒரு சில இடத்துல பிடிவாத குணமாக இருப்பீங்க பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் தளர்த்திக்கிட்டு கொஞ்சம் பிடிவாதத்தை விட்டுட்டு கொஞ்சம் ஒவ்வொரு இடத்துலையும் யோசித்து செயல்படுங்க. என்னுடைய சுயமரியாதை கெடுது, என்னுடைய விஷயம் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல வாதாடுவீங்க பார்த்தீங்களா, அது இந்த காலகட்டத்தில் வேண்டாம். மற்ற உறவுங்கிட்ட அதுவும் ரொம்ப நெருங்கிய உறவுங்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க. தேவையில்லாமல் வெளிநபர்கிட்ட நண்பர்கிட்டலாம் ஆலோசனை கேட்டு அவங்க தவறான ஆலோசனைகள்லாம் வழங்குவாங்க. நெருங்கிய உறவுங்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு நீங்கள் அதன் பிரகாரம் செயல்படுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கன்னி பெண்களாக இருக்கக்கூடிய சிம்மராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. பெற்றோருடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். பெரிய பெரிய நிறுவனத்திலேருந்து நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மாணவ மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மந்த நிலை, மறதி போன்ற பிரச்சனைகள், பார்வையில் சின்ன சின்னதாக ஏதாவது பார்வை குறைபாடு ஏதாவது வரத்துக்கான ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரிலாம் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இந்த சிம்மராசி மாணவர்களுக்கு வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். உயர்கல்விக்காக நீங்கள் போடுற எஃபெக்ட்டுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரிகள் சந்தை நிலவரத்தை அறிந்து அதற்கேற்ப நீங்கள் கொள்முதல் செய்கிறது இதெல்லாம் கொஞ்சம் நல்லது.
சந்தை நிலவரம் அறியாமல் நீங்கள் கொள்முதல் போட்டிங்க அப்படின்னா ஒரு சில நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக உணவுப் பொருட்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த துறை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இருந்தாலும் அந்த கொள்முதல் செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மற்றவங்ககிட்ட கேட்டுட்டு சந்தை நிலவரத்தை அறிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ப நீங்கள் கொள்முதல் செய்கிறது நல்லது. கெமிக்கல் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்க, இரும்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். புதுசாக ஒரு சிலர்லாம் புது நிறுவனங்கிட்ட ஒப்பந்தம் போடுவீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரியோடைய அறிவுரையை கேட்டு அதற்கேற்ப நீங்கள் செயல்படுறது நல்லது. பணி சுமை ஒரு பக்கம் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் உழைப்பு அதிகமாக போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் வருகின்ற பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலைக்கு கிரிவலம் சென்றுடுவாங்க. அக்னி பிளம்பாக இருக்கக்கூடிய அந்த அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மையாரையும் வழிபடுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாமையும் நம்பிக்கையோடு இது மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சிம்மராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த சிம்மராசி அன்பர்கள் மறக்காமல் உங்களுடைய குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. அதோடு கூட முடிந்தால் அந்த அருணாச்சலேஸ்வரரை போய் வழிபட்டுடுவாங்க. திருவண்ணாமலைக்கு கிரிவலம் சென்றுடுவாங்க. இல்லைங்கிற பட்சத்தில் பிரதோஷம் தவறாமல் சிவன் ஆலயத்திற்கு சென்று நந்தீஸ்வரரையும் சிவபெருமானையும் வழிபட்டுடுவாங்க. மனதில் ஒரு அமைதி பிறகும், தெளிவு கிடைக்கும். எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.